அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் கிருபையால் நாம் தொடர்ந்து குர்பானின் சட்டங்கள், முக்கியத்துவங்கள் போன்றவற்றை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால், குர்பானி கொடுப்பவர்கள் ஓத வேண்டிய துவாக்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். குர்பானி பிராணியை அறுப்பதற்கு முன்னும் பின்னும் ஓத வேண்டிய துவாக்கள்: இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபவ் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன் அல்லாஹும்ம மின்க வலக்க என்ற துவாவை ஓதிய பின் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அந்த பிராணியை அறுக்க வேண்டும். அறுத்த பின் அல்லாஹும்ம தகப்பல்ஹு மின்னி தகப்பல்து மின் ஹபீபிக முஹம்மதி வ ஹலீலிக இப்ராஹீம அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று சொல்ல வேண்டும். இதுவே நாம் அந்த பிராணியை வேறொருவருக்காக நாம் நியதி செய்து அழைக்கிறோம் என்றால், அவருடைய பெயரும், யாருக்காக நாம் அறிக்கிறோமோ அவருடைய பெயரையும் அவருடைய தந்தையுடைய பெயரையும் அல்லாஹும்ம தகப்பல்ஹு மின்னி என்ற இடத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, நாம் நியத் வைத்து அறுக்கக்கூடிய நபருடைய பெயர் முஹம்மது என்றால், அவருடைய தந்தை பெயர் ஹபீப் என்றால், அல்லாஹும்ம தகப்பல் மின்னி முஹம்மது இப்னு ஹபீப் என்று ஓத வேண்டும். இதில் மிகவும் சிறந்தது என்னவென்றால், யார் பேரில் நம்ம நியத்து வச்சு அறுக்கிறோமோ அவங்களே அவர்களுடைய கையாலே அந்த பிராணி அறுத்தால் அது மிகவும் சிறந்ததாக இருக்கும். அடுத்ததாக குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், அறுக்கும்போது முன்னும் பின்னும் ஓத வேண்டிய துவா என்பது கட்டாயமானதல்ல. அறுக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுப்பது அவசியமானது. அதை சொல்லி தான் அறுக்க வேண்டும். ஆனால் அதுக்கு முன்னும் பின்னும் ஓத வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆனால் அது ஓதினால் சிறப்பு. எனவே நாம் சிறப்பான விஷயத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் முன்னும் பின்னுமான துவாக்களை இன்ஷா அல்லாஹ் ஓதிக்கொள்வோம். அதாவது, வாங்கும்போது நியத் வைத்தாலே போதும். நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹுக்காக இந்த குர்பானை அறுக்கிறேன் என்ற நியத்தோடு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று அறுத்தால் போதும். இன்ஷா அல்லாஹ் சிறப்பான விஷயங்களை பின்பற்றி அல்லாஹ்விடம் முழுமையான நன்மையை பெறக்கூடிய பாக்கியத்தை வளன அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்துவிடுவானாக. மேலும் குர்பானி விஷயங்களை பற்றி தெரியாத உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும், அவர்களுடைய குடும்பத்தினரும் தெரிந்து கொள்ளட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சொந்தங்களே, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வர